1 டம்ளர் புழுங்கரிசி எடுத்து 3 மணி நேரம் ஊற வச்சு நைஸாக இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். 1 டம்ளருக்கு 1/4 டம்ளர் உளுந்து வாசனை வர அளவுக்கு செவந்து போயிடாமல் நல்லா வறுத்துக்கணும். செவந்து போகக்கூடாது, நல்லா வறுத்து எடுத்துக்கணும். நல்லா வாசனை வந்துடுச்சு, செவந்து போகலை, அந்த அளவுக்கு வறுத்தா போதும். எடுத்து இதை ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம். 1/4 டம்ளர் பொட்டுக்கடலை, அதையும் லேசாக வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். இதையும் எடுத்து கொட்டி ஆற வச்சிடலாம். அப்புறம் பார்க்கலாம் என்ன செய்யலான்னு. உளுந்தும் பொட்டுக்கல்லையும் வறுத்தோம்ல, அதை ஆற வச்சு பவுடர் பண்ணி வச்சாச்சு. சளிச்சு இந்த மாதிரி வச்சுக்கணும். இதில் 1 ஸ்பூன் ஜீரகம், இதுக்கு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், நெய் இருந்தால் நெய் ஊற்றிக்கலாம். நெய் இல்லைன்றதுனால நான் கொஞ்சம் தேங்காய் நெய்யை ஊற்றிக்கிறேன். இதுக்கு அரிசி மாவு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இதிலே கலந்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து பிசைஞ்சிக்கணும் கெட்டியாக. நல்லா நைஸாக இருக்கணும் மாவு. எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா பிசைஞ்சிக்கணும். தண்ணி ஊற்ற வேணாம், அந்த மாவில் இருக்க தண்ணியே போதும். பத்தாட்டி வேணால் கொஞ்சமாக தெளிச்சிக்கலாம். மாவு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுனாக்கா நம்ம திருப்பி கொஞ்சோண்டு பொட்டுக்கடலை மாவு அரைச்சி போட்டுக்கலாம். இதில் கடைசியாக 1 கப் 1 மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குவோம். இது கூடயே சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். அதையும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இந்த மாதிரி மாவு உருட்டி எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பிச்சு போட்டுக்கணும். இதுக்கு பேர் பிச்சு போட்ட சீடைன்னு தான் சொன்னாங்க. செஞ்சு பார்த்தா நல்லா இருந்துச்சா தான் சரி போடுவோமேன்னு போடுறேன். இந்த மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க எல்லா மாவையும் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கணும். இது வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னாங்க. தேங்காய் எண்ணெயில் தான் நான் போடுறேன். இல்லாட்டி வெறும் ரீஃபைண்ட் ஆயிலில் போட்டுக்கலாம். பிச்சு போட்டு பார்க்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ இதை போட்டுடலாம். அப்படியே மொத்தமாக போட்டுடலாம். அதை நல்ல எண்ணெய் காஞ்சிருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும், வேகும். கொஞ்ச நாள் செவந்து வரட்டும் நல்லா. அப்போ தான் 2 பக்கமும் நல்லா வேகும். அது வெள்ளையாகவே இருந்துச்சுன்னா நல்லா இருக்காது. நல்லா செவந்துருச்சு பாருங்கள். அந்த சொடசொடப்பெல்லாம் அடங்கிடுச்சு. அதோட எடுத்துட வேண்டியது தான். எவ்வளோ கலகலன்னு இருக்குது பாருங்க. அடுத்ததையும் போட்டுடலாம்.
நிஜமாலுமே சாப்பிட நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க திரும்ப திரும்ப கேட்பாங்க. நம்மளால தான் செய்ய முடியாது. யாராவது ஒரு 2-3 பேர் இருந்தாக்கா செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும். நிஜமாலுமே இது டேஸ்ட் நல்லா இருக்குது. இதுக்கு பேர் பிச்சு போட்ட சீடைன்னு அவங்க சொன்னாங்க. உங்களுக்கு என்ன பேர் தெரியுதோ சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். டேஸ்ட் நல்லாயிருக்கு, செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இது நம்ம நிறைய செய்கிறோம்னாக்கா அரிசி ஊற வச்சு செஞ்சுக்கலாம். இல்லாட்டி நம்ம அரிசி உளுந்து அரைக்கிறப்பே அந்த அரிசி மாவில் கொஞ்சம் எடுத்து அதில் செஞ்சோன்னா கூட நல்லாயிருக்கும். நான் அப்படி தான் செஞ்சுருக்கேன். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.